ஹாய் மக்களே, ஜே தென்பண்ணை பாண்டிச்சேரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு 2 காலனி வந்து பிரித்தோம். பிரித்ததில் வந்து பார்த்திங்கன்னா புது குயின் வந்து மேட் ஆகிடுச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. குயின் முட்டை போட ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, வேறு ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு நல்ல அடையை எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி அடை இல்லாத சமயங்களில் நம்ம என்ன பண்ணலான்னா, அப்போ ஒரு குயின் கேட் யூஸ் பண்ணுறதுனால அந்த காலனி வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ராணி முட்டை போட ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணோம் இதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குயின் கேட் போட்டுட்டு ஃபீடிங் கொடுத்தோம். ஃபீடிங் கொடுத்து ஒரு வாரம் கழித்து நம்ம வந்து செக் பண்ண அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. இதுதான் மக்களே ஃபஸ்ட்டு பாக்ஸோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா பாருங்களேன். எந்த அளவுக்கு முட்டை மட்டுமே இருந்த பெட்டியில் லார்வா ஸ்டேஜி, அந்த மேலே நம்ம கொடுத்த ஃபீடிங்கை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. லார்வா ஸ்டேஜில் இருக்குது, அப்புறம் எக் ஸ்டேஜ் இருக்குது. அந்த பியூப்பாலாம் பாருங்கள் சீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இது வந்து 2வது அடை குயின் பாருங்களேன். இதுதான் அந்த புது குயின். இதில் நீங்கள் குயின் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குயின் பார்த்துருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த 2வது பெட்டியை பார்க்கலாம் வாங்க. இந்த பெட்டியும் அதே கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அதனால் நம்ம குயின் கேட் போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த முட்டையோட லைஃப் சைக்கிள் இருக்கும்ல, பீப்பா அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்திருக்கு. நம்மக்கிட்ட இந்தியன் பிக்கி குயின் கேட் அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோர் பீ கீப்பிங் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.